கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா அந்த இடத்துல ஒரு அழகான வேதப்பதியை நமக்கு சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் என்னைக்குமே அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நெருக்கப்படுகிற நேரங்களிலே அவரே நமக்கு தஞ்சமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏழைகள் இன்னைக்கு நெருக்கப்படுகிறார்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வேதப்பதியை வாசிக்கும் போது நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தஞ்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, உலகத்தினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு யுத்தங்களை பார்க்கிறோம், பஞ்சங்களை நாம் பார்த்து கொண்டு, பூமி எதிர்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்கிறாங்க, அதாவது விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவங்களை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது மனிதன் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில வியாதியாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில கடன் பாரங்களாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில வேலை இல்லாமல் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட இடங்களில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு மனிதர்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை கர்த்தரே என்ன செய்திருக்கிறார், அவர் தஞ்சமா இருக்கிறார். அப்ப அவரே நமக்கு கேடகமா தஞ்சமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு வசனத்தை தெளிவாக வாசிக்க முடிகிறது. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை இவர் கைவிடுவது கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களை பார்த்து நாம் என்ன செய்றோம், பயந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலை என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும், இந்த சூழ்நிலை நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனமானது தத்தளிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நிற்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராமா, கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்து புறஜாதிகள் என்ன செய்யலாம், வேதனைப்படலாம், ஐயோ இது என்னமோ என்று சொல்லி அவங்க பிரயாசப்படலாம். ஆனால் தெய்வத்தை அறிந்த ஜனங்களுக்கு அவர் வேத புத்தகத்தில் இருந்த என்ன செய்யலாம், அவர் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கிறாரு. அப்ப அவர் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கும்போது நான் என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து நான் பதறாதபடிக்கு எனக்கு என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சரி, என் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக எனக்கு தஞ்சமா இருப்பார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை ஒன்றுதான் என்ன செய்யணுமே இந்த பூமியிலே நம்மை பாதுகாக்க முடியும். அந்த நம்பிக்கையை உருவாக்குவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுத்த இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி. அப்ப நெருக்கப்படுகிறவர்களுக்கு நீரே தஞ்சமானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த நாட்கள் நெருக்கத்தின் நாட்களாக இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க கைவிட மாட்டீர் என்று சொல்லி அப்பா பூரண விசுவாசத்தோடு எடுத்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கோம். எங்களை கைவிடாதீங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிறவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. போக்கில் வரவுடைய கிருபை கூட இருக்கட்டும். வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்த நன்மையான காரியங்களை வெளிப்படுத்துங்க. பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.